இந்த இடம் இப்போ காலியாக இருக்கா? டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டுருக்காங்க போட்டில். இதுதான் ஃபஸ்ட்டு போட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு இறக்கிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா வந்து இறக்குறதெல்லாம் வந்து பார்க்க முடியும். மீனெல்லாம் பார்த்திங்கன்னா போட்லேருந்து இந்த மாதிரி கூடையில் எடுத்துகிட்டு இங்கே வச்சுருவாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே தான் இருக்கும். கரெக்டாக 3:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போடுவாங்க. பாட்டு போட்ட உடனே டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஏல விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு தான் கேட்குறீங்க. ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது நம்ம ஸ்டேபிளாக வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும். இப்போ போட் வந்து அதிகமாக வருதுன்னா அன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், கம்மியாக வர அன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும். ஸோ மீன் நிறைய கிடச்சிதுன்னா அன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு அதாவது இந்த கிழமை வந்து ஒரு ரேட் இருக்கும், இந்த கிழமைனா ஒரு ரேட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஸ்டேபிளாகலாம் சொல்ல முடியாது. ஒரு 3000ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் ஒரு கூடை வந்து சேல்ஸ் ஆகுது. அது மீனை பொறுத்து இருக்குது, அதோடய வெயிட்டு அதெல்லாம் பொறுத்து தான் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே பக்கத்து போட்லேயே வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ 3 மணிலேருந்து இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 3:30க்குள்ளே வந்து இறக்கி முடிச்சு டக்குன்னு நாங்கள் போய் ஏலத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. ஒரு கூடை ஃபுல்லாக நண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதேமாதிரி எல்லாம் ஒரு போட்டை இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3:30 மணிக்குள்ளே ஓரளவுக்கு நிறைய எடுத்துருவாங்க. அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலம் விட ஆரம்பித்தது உடனே வியாபாரிங்களாம் வந்து டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அதேமாரி இங்கே இருக்க வியாபாரிங்க அந்த ஏலம் விடுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மாறாமல் ரொம்ப நேர்மையாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே விற்க வாங்கிட்டு போகிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரேட்டு தெரியுது. ஓரளவுக்கு நல்லா ரேட்டு கொடுத்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமருக்குலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட ரேட்டுக்கு வந்து குறைச்சி ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. லைஃபே ரிஸ்கில் வச்சு தான் அவங்க மீன் வந்து கொண்டு வராங்க. ஸோ நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதேமாரி வியாபாரிங்கள்ட்டும் அப்படி தான். அவங்களும் வந்து 2 மணிக்கெலாம் வந்து கண்ணு முழிச்சு 3:30 மணிக்கு ஏலம் ஆரம்பித்தோடனே டக்குன்னு போயிட்டு அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அவங்கள தாண்டி. ஸோ இங்கே வாங்கி இங்கே விற்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பக்கத்து ஊருக்கு வர்றவங்க அவங்க ட்ராவல் பண்ணி வரணும். ஏலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு ஏலம் ஆரம்பித்தோன்னா டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கஷ்டப்பட்டு அவங்க வாங்கி எடுத்துகிட்டு வராங்க. கம்மி பண்ணி கேட்க வேணாம் சொல்ல, நியாயமான ரேட்டு என்னவோ அதை கொடுத்து வாங்க. ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வந்து கேட்க வேணாம். ஆஸ் அ ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் விட ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, கடல் உணவு எதாக இருந்தாலும் சரி. ஸோ கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நல்லா எல்லாத்துலேயுமே சத்து இருக்குது. பட் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. இதையுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்லேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கி அப்படியே உடனே ஏலம் விட்டு வியாபாரிங்க இங்கே இருக்க வியாபாரிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அப்படியே டக்குன்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெளியூர் வியாபாரிங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கெலாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3:30க்கெலாம் இங்கே வந்து இருக்க மாதிரி வந்துட்டிங்கன்னா வியாபாரிங்க ஏலத்தில் எடுத்த உடனே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். இல்லை கொஞ்சம் கூடையாக வாங்குறீங்க, நிறையா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு இங்கே இருக்க மாதிரி வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 3:30 மணிக்கு ஏலம் ஸ்டார்ட் ஆகிரும். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்களுமே வந்து விற்கிறதுக்கு தான் வந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ
ஸோ நாங்கள் எங்கே விற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பண்ருட்டியில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். பண்ருட்டியில் இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எடுக்கிற அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே பாண்டிச்சேரி ஹார்பர்லேருந்து காலையிலே வந்து இங்கே வாங்கிட்டு வந்து வெட்டி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விற்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, இந்த நீங்கள் வீடியோ இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மார்னிங் தான் நாங்கள் போய் மீன்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன மீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் வ்ளாக் வீடியோஸ் தான் இனிமேல் அதிகமாக வரும். ஏன்னா அன்பாக்சிங் வீடியோ நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல, அந்தளவுக்கு ரெவன்யூ வரல. ஸோ வீடியோ போடாதது என்னோடய தப்பு தான். வீடியோ போட்டிருந்தால் கண்டிப்பாக ரெவன்யூ வந்திருக்கும். ஸோ அதனால் இனிமேல் வ்ளாக் வீடியோஸ் அதிகமாக வரும், அன்பாக்சிங்கும் வரும். நம்ம சேனல் நேம் வந்து மாற்ற போகிறோம், வ்ளாக் வித் இர்ஃபான் இல்லை இர்ஃபான்ஸ் வ்ளாக், ரெண்டுத்தில் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் 2 கமெண்ட் வந்தாலும் சரி, அந்த நேம் தான் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த மீன் தான் நாங்கள் சேல்ஸுக்கு வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன்.